தேர்தல்களை கண்காணிக்கும் கழுகு பார்வை ஈகல் குழுவை அறிவித்த காங்கிரஸ். தேர்தல் ஆணையத்தில் நடுநிலையை கண்காணிக்க காங்கிரஸ் கட்சி ஈகல் என்ற குழுவை அமைத்துள்ளது. மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இக்குழு கண்காணிக்கும். 2024 மக்களவைத் தேர்தல், அதாவது லோக்சபா எலெக்ஷன் 2024 உட்பட பல மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிரா அல்லது ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் நடுநிலை குறித்து காங்கிரஸ் உட்பட பல எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் ஒரு குழுவையும் அமைத்துள்ளது. ஈகல் எனப்படும் இந்த குழு பொறுப்பு தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பதும் தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதுமாகும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க குழுவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் ஈகல் என்றால் என்ன என்று பல கேள்விகளும் இருக்கிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, அதாவது எம்பவர் ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அல்லது இதை ஈகல் என்றே கூறலாம், இந்த குழுவை அமைத்துள்ளனர். இந்த குழு தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுதந்திரத்தையும் நியாயமாகவும் தேர்தல்களை நடத்துவதை கண்காணிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ஈகல் குழு மகாராஷ்டிராவுடன் மட்டும் நின்றுவிட்டாது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இதுவரை நடந்த தேர்தல்களை, அதாவது அசெம்பிளி எலெக்ஷன், ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும். மேலும் எதிர்கால தேர்தல்களில் எந்தவித முறைகேடுகளையும் கண்காணித்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையை ஜனநாயகத்தின் காப்பாற்றுவதற்கான சேவ் டெமோக்ரசி என்ற ஒரு உறுதிமொழியான முயற்சி என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. பாஜக அரசு தேர்தல் நடைமுறையில் தலையிடுவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் நடுநிலை குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.